ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபெடரல் பேங்க்ல இருந்து புது வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரும் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவை என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெடரல் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வேகன்சி தான் ஓப்பன் ஆயிருக்கு. வாங்க அந்த வேகன்சியை பற்றி பார்க்கலாம். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஜாப் தான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஜாப் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30th December 2025 தான் ஜாப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் இந்த ஜாபோட அப்ளிகேஷன் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th January 2026 அப்போ அந்த ஜாபோட இது முடியுது. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷனோட முடியுது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆன்லைன் ஆப்டிவிட்டி டெஸ்ட் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் எப்போ கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1 February 2026 அப்போ இந்த டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து கிராஜுவேஷன் பாஸ் பண்ணிருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிடெக், பிஏ டிகிரி இந்த மாதிரி டிகிரி அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது, 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க ஏஜ் கொடுத்துட்டாங்க பாருங்க, December 1, 2025 அண்ட் December 1, 2020 இந்த டேட், இந்த பாண்ட் டேட்டில் பிறந்தவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிற அந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது வந்து 1 month பேசிக் ஆர் ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரைனிங் போகிறோம். நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இது எதுக்கு நீங்கள் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அப்போ நீங்கள் முடிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் அவங்க கேட்பாங்க, இன்டர்வியூவில் கேட்பாங்க. நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷுட் பொசஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் தேவை. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் பேவே உங்களுக்கு 19,500. இது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் தான். உங்களுக்கு பேசிக் பேவே 19,500 கொடுக்குறாங்க. 19,500 உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு பேங்க்லேருந்து வர அலோவன்ஸ், கிராஜுவேட்டி லோன்ஸ், இது எல்லாமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ், இது எல்லாமே உங்களுக்கு பேங்க் தரப்புலேருந்து எல்லாமே வருது, அலோவன்ஸாக கொடுக்குறாங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்டில் தான் உங்களுக்கு செலக்ட் ஆவீங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரொபோஷன் பெற்ற ஒரு 6 மாதம் உங்களுக்கு ப்ரொபோஷன் வச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி வேலை செய்றீங்க அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து எந்த ஒரு லொக்கேஷன் ஃபெடரல் பேங்க்ஸில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். நோட்டிஃபைட் பிரான்ச்சஸ் சொல்லிட்டு ஒரு சில பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிடிஎஃப் கோட கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன், அதை நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம். செலக்ஷன் ஸ்டேஜஸ் எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்டிவிட்டி டெஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லையுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, ஈரோடு, மதுரை இந்த 3 சிட்டிஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு சப்போஸ் அதில் கேண்டிடேட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு. எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ தான். பர்சனல் இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனோம்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் கேட்குறாங்க, கிராஜுவேஷன் மார்க்ஸ் இப்போ இருந்தால் கேட்குறாங்க கிராஜுவேஷன். ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் 10th இருந்தாலே போதும் தான், அப்ளிகபிள் தான். உங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, பேன் கார்டு கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் ஆஃபீஸ் ட்ரைனிங் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு 1 month டியூரேஷன், அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். டொமிஷியல் சர்டிஃபிகேட், உங்களோட இருப்பிட சான்றிதழ், அதை நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெடரல் பேங்க்ல ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்போது வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்கன்னா 30/12/2025 அண்ட் 8/1/2026 ஜாப் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா federal.bank.in/careers இந்த வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் டீமில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு ஜாப் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஜென்ரல் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 அப்ளிகேஷன் ஃபீஸ். SC/ST கேண்டிடேட்டுக்கு 100 ரூபாய். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 18% GST வித்தோடு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வித் GSTயோட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 15%. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஏதோ டெபிட் கார்டு மூலியமாக பண்ணலாம், கிரெடிட் கார்டு, UPI, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் பட்டன் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், MCQ டைப்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு 4 செக்ஷன்ஸில் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸில் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க் கேட்குறாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க், லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 15 கொஸ்டின் 15 மார்க் கேட்குறாங்க. மொத்தமாக உங்களுக்கு 60 கொஸ்டின், எல்லாமே ஒரு மார்க் தான். 60 மார்க்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுறாங்க. 1 hour தான் எக்ஸாம் டைமிங். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு நோ நெகட்டிவ். நீங்கள் தப்பாக ஆன்சர் எழுதுனாமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இதெல்லாம் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட வெப்சைட்ஸ் அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, careers@federalbank.co.in. இது நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் அதை நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனெக்சர் போட்டு லிஸ்ட் ஆஃப் நோட்டிஃபை பிரான்ச்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு சேம் டிஸ்ட்ரிக்டில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நோட்டிஃபை பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்க் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 12 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை டி நகர் இது வந்து டிஸ்ட்ரிக்ட். சென்னையில் இன்னொரு பிரான்ச் இருக்கு. தென் சென்னை மெயினில் ஒரு பிரான்ச்சு, சென்னை பெருந்துறையில் ஒரு பிரான்ச்சு, மதுரை அண்ணா நகரில் ஒரு பிரான்ச்சு, சேலமில் மிச்சரிங்கிற சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு, ஃபெடரல் பிரான்ச்சு. அதே சேலம் சிட்டியில் ஒரு பிரான்ச்சு, அம்பத்தூர் திருவள்ளூர் ஒரு பிரான்ச்சு, திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்கு, திருநெல்வேலியில் ஒரு பிரான்ச்சு, திருப்பூரில் பல்லடம்ல ஒரு பிரான்ச்சு, விழுப்புரம். நம்ம தமிழகத்தில் ஒரு இடத்துல ஒரு 11-12 இடத்துல உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு, ஃபெடரல் பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சலாம் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தென் இதோட அப்ளை வீடியோ கேட்டிருந்தா கூட எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க, நான் அப்ளை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.